நல்ல வேலை, வண்டியே எதுவும் வராத ரோட்டில் வந்து தள்ளி விட்டா. இதுவே மெயின் ரோடாக இருந்தால் என்ன ஆயிருக்கும் என் நிலமை. அவ காரை ஒழுங்கா ஓட்டலை, ஒழுங்கா ஆட்டாமல் ஓட்டியிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? பொண்ணுங்க எந்த தப்பு செஞ்சாலும் ஆம்பளைங்க மேலே தான் விழுது. இன்னைக்கு நைட்டுக்கு படத்துக்கு போகலாமா? இன்னைக்கு வேணாங்க. இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கு போகிறோம். போன உடனே படத்துக்கு போனால் அத்தை ஏதாவது சொல்லுவாங்க. நான் கேட்டு நான் வர்றேன், போகலாமா? வேண்டாங்க, ஒரு 2 நாள் கழித்து போகலாமா? இன்னும் 2 நாளா? ஆமாங்க. ஏண்டி உனக்கே அநியாயமே தெரியலையா? ஒரு படத்துக்கு போகிறது கூட இன்னும் 2 நாள்னு சொல்கிற. ஏங்க 2 நாள் கழித்து போகலாங்க, இல்லைன்னா அத்தை ஏதாவது சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்க உங்கள் வீட்டில்? என்ன சொன்னாங்க? ஒன்றுமே சொல்லலைங்களே. இங்கே ரோட்டில் ஒருத்தன் உருண்டுட்ருக்க மண்ணில் அவன் கண்ணில் நான் படுறேன்னா பாரேன். புது பொண்டாட்டி, புது பைக் இல்லை. ஹலோ மச்சி. டே கல்யாணம், சொல்கிறா. நான் மறு வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நம்ம அப்புறம் பேசுவோமா? ஒரு நிமிஷம் இரு. புது பைக்கில் பொண்டாட்டியோட ஜாலியாக ரைடு போகிற, கரெக்டா? டே மச்சி, எப்பட்றா நான் புது பைக்கில் வர்றேன்னு கரெக்டாக சொன்னேன்? பைக்கு மாமனார் கொடுத்த சீரா? ஆமாம் மச்சி, மாமா தான் வாங்கி கொடுத்தாரு. உன் பொண்டாட்டி கூட செட் ஆயிட்ட போல. ஹேய், ஆமாண்டா. அது நான் அப்புறமா நேரில் பார்க்கும்போது சொல்கிறேனே. நான் தான் பார்த்தேனே. என்ன பார்த்த? நீ கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் மூடிட்டு உன் பொண்டாட்டி கிட்ட 32 பல்லையும் காட்டிட்டு ஓட்டிட்டு போனத. என்ன சொல்ற? நீ எங்கடா இருக்க இப்ப? நீ எந்த சந்து பூந்து பறந்து போனியோ அந்த சந்தில தான்டா தரையோடு தரையா உட்கார்ந்துருக்கேன். ஏண்டா, புது வண்டி புது பொண்டாட்டி 2 இருந்தா பாதையில படுத்து உருண்டுட்டு கிடக்கிற ஒரு மனுஷனை கூட கண்ணுக்கு தெரியாம போயிடுமாடா? நீ ஏண்டா அந்த பாதையில படுத்து உருண்டுட்டு இருக்க? ம், நீ உன் பொண்டாட்டி கூட செட் ஆகணும்னு வேண்டுதல் வச்சிருந்த, அதான். அடேய், ஒரு வெளியூர்காரி என்னை கார்ல ஏத்தி லிப்ஸ்டிக்கை பூசி ஆக்சிடென்ட் பண்ணி விட்டு கீழே உருட்டி விட்டு புழுதியா வேற வாரி இறைச்சி போயிட்டா. நானே எந்திரிக்க முடியாம இருக்கேன். நீ வேற மேலே ஏத்துற மாதிரியே வண்டி கொண்டு வந்துட்டு உரசிட்டு நீ பாட்டுக்கு நிலாவுக்கு ராக்கெட் விடுற மாதிரி அம்புட்டு வேகமா போற. சத்தியமா சொல்லு, என்னைய நீ பார்க்கல? என்னடா என்னென்னமோ வளர்ற. சரி இரு, நான் வர்றேன். இவன் எப்போ வருவானோ தெரியலையே. ஏண்டா டேய், பைக்கில் வருவேன்னு பார்த்தா நடந்து வந்திருக்க. டேய், அம்மா தாண்டா பைக் சாவி வாங்கி வச்சுக்கிட்டாங்க நான் ஊரை சுத்துறேன்ட்டு. டேய், அந்த தூசியெல்லாம் தட்டிட்டு எந்திரிடா முதல்ல. முடிஞ்சா எந்திரிச்சிருக்க மாட்டேனா? இதுலயே உட்கார்ந்துருக்கணும்னு எனக்கு என்ன ஆசையாடா? டேய், ஏதாவது அடிபட்டிருக்காடா? அந்த அளவுக்கு வெளியில தெரியுற மாதிரி பெருசா எதுவும் இல்லை மச்சி. உள்காயம் ஏதாவது ஆயிருக்கான்னு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணணும். மச்சி, என்னடா ஆச்சு? எப்படி அடிபட்டுச்சு? ஃபோனில் என்னமோ லூசு மாதிரி சொன்ன, எனக்கு ஒரு இழவும் புரியலை. முகத்தில் 2 முட்டை வச்ச மாதிரி முட்டைக்கண்ணி ஒருத்தி காரில் வந்தாடா. நான் பாட்டுக்கு ஓரமாக தாண்டா நடந்து போயிட்டு இருந்தேன். காரை உன் மேலே ஏற்றிட்டு போயிட்டாளா? வண்டி நம்பரை நோட் பண்ணியா? வா, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அடேய், இருடா. காரை நிறுத்தி என்னைய கூப்பிட்டு எனக்கு மாப்பிள்ளை வேணும்னு கேட்டா. ஏது? உன்கிட்ட எதுக்கு அப்படி கேட்டா? நீ என்ன தரகர்னு போர்டு மாட்டிக்கிட்டு அலையிற? கேட்டேனே, இந்த டைலாக்கை நானே கேட்டுட்டேன். நீ ரிப்பீட் பண்ணாத. அவ பார்க்க வந்தது நம்ம மாப்பிள்ளைய. ஓ, அவனை பார்க்க வந்தவ உன் மேல எதுக்குடா காரை ஏத்திட்டு போனா? லூசா அவ? டேய், நீ வீட்டுக்கு கிளம்பு முதல்ல. ஏமச்சி? பின்ன என்ன,
ஒன்று என்னை முழுசா சொல்ல விடு, இல்லைன்னா மூடிக்கிட்டு கிளம்பு. குறுக்க குறுக்க பேசிக்கிட்டே இருக்க. சரி சரி, சொல்லு சொல்லு, என்னதான் ஆச்சு? ஏதோ ஷூட் பற்றி மாப்பிள்ளை கிட்ட பேசணும், அவன் வீடு எந்த பக்கம் இருக்குன்னு கேட்டான். அவன் வீட்டில் இல்லை, சர்ச்சில் இருப்பான்னு சொல்லிட்டு வாங்க நானே வழியை காட்டுறேன்னு கதவை திறந்து விடுங்கன்னு சொன்னேன். அவ என்னைய காரில் ஏற்ற மாட்டேன்னு வாயில் ஏற்றிட்டாளா? அதான் வாய் ஒரு கோணையா இருக்கோ? யாருடா அவ? திமிர் பிடிச்சவ. இரு, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ற. அவ எங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவளை ஒரு புடி பிடிக்கிறோம். பல்கா ஒரு அமௌண்ட் நஷ்ட ஈடா கேட்டு வாங்குறோம். டேய் மூதேவி, என்னை முழுசா சொல்ல விடுறா. நீயா ஏன்டா எதையாச்சும் பேசுற? காரை ஏத்துற அளவுக்கு என் வாய் என்ன டனல் மாதிரியா இருக்கு? டேய் மச்சி, எப்புட்றா? என்ன எப்புட்றா? ஒரு புள்ளைய கிஸ் பண்ற அளவுக்கு உனக்கு எங்க இருந்துட்டு அவ்வளோ தைரியம் வந்துருச்சு? அதுவும் லிப்லாக், அதுவும் முன்ன பின்ன தெரியாத பொண்ணு. நீ சொல்றத வச்சு பார்த்தா அவ பெரிய இடத்து பொண்ணா இருப்ப போல. போச்சு, இந்நேரம் அவ போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருப்பா. போலீஸ் வந்து உன்னை ஈடிசிங் கேஸ்ல புடிச்சிட்டு போக போகுது. ஏண்டா நீ வேற பயம் காட்டுற? ஆமா, திடீர்னு ஒருத்தன் வந்து கிஸ் பண்ணா சும்மா விடுவாங்களா? புடிச்சிட்டு போனாங்கன்னு வையி, நொறுக்கி அள்ளிருவாங்கடி. ஐயோ, இப்ப என்னடா பண்றது? தலைமறைவாயிரு. நான் எதுக்கு என் தலையை மறைக்கணும்? வாயை மட்டும் தனியா மறைக்க முடியாதுல்ல. இங்க எனக்கு என்னன்னு எருமையில் போன யமனை கைத்தட்டி கூப்பிட்ட மாதிரி உன்னை போய் போன் போட்டு கூப்பிடுவேனா நானு? ஏண்டா லூசு மாதிரி என்னத்தையோ சொல்லி என்னைய சாவடிக்கிற? சரி சரி, பதறாத. மாப்ஸுக்கு போன போட்டு அந்த பொண்ணு அவனை பார்த்துருச்சான்னு கேட்போம். நீங்க யாருங்க? ஃபாதர், என்னுடைய பேர் ரூபி. இங்கே மாப்பிள்ளைன்ட்டு ஒருத்தங்க இருக்காங்கல்ல? ஆமாம்மா, நீங்க? ஷூட்டிங் விஷயமா கொஞ்சம் பேசணும். ஓ சரிம்மா, அவன் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான். ஓகே ஃபாதர், நான் வெயிட் பண்ணுறேன். சரிம்மா, இப்போ வந்துருவான். டைம் வேற போகுது, அவ வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. அம்மா எங்கே இருக்காங்கன்னே தெரியல ஜீசஸ். அவங்கள என் கண்ணு முன்னாடி காட்டுங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகிற அளவுக்கு பணத்தையும் எனக்கு கொடுங்க. மாப்பிள்ள, சொல்லுங்க ஃபாதர். என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை ஃபாதர். சொல்லுப்பா. அம்மா ஏன் என்னை விட்டுட்டு போனாங்கன்னே தெரியல ஃபாதர். அப்பாவுக்கு இப்போ உடம்பும் சரியில்லை, அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண பணம் தேவைப்படுது. அதுக்கான முயற்சி எடுத்துட்ருக்கேன். எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். உன்னைய பார்க்க ரூபின்ற ஒரு பொண்ணு வந்திருக்காங்கப்பா. அப்படிங்களா ஃபாதர்? சரி, நான் போய் பார்க்குறேன் ஃபாதர். எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஹலோ மேடம், நீங்கள் என்னங்க நம்ம ஊர் பக்கம் வந்திருக்கீங்க? வாங்க, உள்ளே வாங்க. உங்களை தான் பார்க்க வந்தேன் மாப்பிள்ளை சார். உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். வெளியில் வரீங்களா? அப்படிங்களா? இதோ வர்றேங்க. சொல்லுங்க மேடம், உங்கள் சீரியல் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? அது கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டு இருக்குது. நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்னன்னு சொல்லுங்க, பண்ணிடுவோம். ஏனுங்க, சீரியல் ஷூட்டிங்னு சொல்லி தானுங்க எடுத்தீங்க, இப்போ என்னடான்னு வேற மாதிரி சொல்றீங்க? இதுவும் அந்த ஷூட்டோட
ஜாயிண்ட் ஆகி வர்றது தான். அதாவது அந்த ஹீரோயின் வீட்டில் ஹீரோயினோட அந்த சீக்ரெட் மேரேஜ் பற்றி விசாரிக்கிற மாதிரி ஒரு சீன் போகுது. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா அந்த மாப்பிள்ளைய வீடியோ காலில் வர வச்சு வீட்டில் உள்ளவங்களோட பேச வைக்க போகிறான். அதுக்கு நீங்கள் இங்கேருந்தே வீடியோ கால் பேசினா மட்டும் போதும். டயலாக் நாங்கள் கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நோ ப்ராப்ளம். இங்கே பாருங்க மணி, பொய்யை ரொம்ப காலத்துக்கு காப்பாற்ற முடியாது. அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் சீரியலும் பண்ணலை, சினிமாவும் பண்ணலை. ரியலாக ஒரு குடும்பத்தை ஏமாத்த இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க. மேட்ரு என்னன்னு உள்ளபடி என்ன ஏதுன்னு என்கிட்ட தெளிவாக சொன்னீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணலாமா வேணாமுன்னான்னு யோசிப்பேன். இல்லையா, நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எனக்கு வேணவே வேணாம். தயவு செஞ்சு கிளம்பிருங்க. அச்சச்சோ, மாப்பிள்ளை சார் ப்ளீஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணலைன்னா அவளுக்கு ரொம்ப சிக்கலாக போயிடும். யாருக்கு? அந்த ஹீரோயினுக்கு. ஏம்னி அதே போய் மெயின்டைன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? சரி, ஓகே. அவள் பேர் இதழிகா, என்னோட ஃப்ரெண்டு. அவளுக்கு ஒரு ப்ராப்ளம், அதுக்கு தான் இந்த ட்ராமா. ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மட்டும் வீடியோ காலில் அவளோட ஆன்ட்டி கிட்ட பேசிடுங்க. அவ்வளோதான், அது போதும். ஏனுங்க மணி, நான் எதுக்கு அவகிட்ட பேசணும்? அவ உங்கள் மேரேஜ் ஃபோட்டோவை காட்டி உங்களை தான் புருஷன்னு சொல்லி வச்சிருக்க. அதனால் அவங்க வீட்டில் உள்ளவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. இது நல்ல கோல்மாலா இருக்கே. உங்கள் ஃப்ரெண்டு எதுக்கு இப்படி ஒரு ட்ராமா ஆடுறாங்க? என்ன ஏதுன்னு முழுசாக தெரியாமல் இதில் இறங்க முடியாதுங்க என்னால். ஒரு நிமிஷம், என் ஃப்ரெண்டுக்கே நான் கால் பண்ணி தரேன். நீங்கள் அவகிட்டயே பேசுங்களேன். ஃபோன்ல எல்லாம் பேச முடியாதுங்க அம்மனி. ஒன்று பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டை இங்கே வர சொல்லுங்க. நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுவோம். என்ன நான் சொல்கிறது? வாட்? அவ நேரில் வரணுமா? ஏன், அவங்க என்ன எலிசபெத் மகாராணியா? நேர்லலாம் வந்து பேச மாட்டாங்களா? பிரச்சனை அவங்களுக்கு தானே. அப்போ நீங்கள் ஏன் அலையிறீங்க? அவங்கள வர சொல்லுங்க. இல்லையா என்னை ஆள விடுங்க. என்னடா இது, ரொம்ப பெரிய தொல்லையாக போச்சு போல. இதுக்கு தான் வேணான்னு சொன்னேன் நான். கேட்டாளா? அமைதியாக இருந்தவ இப்போ பூகம்பமாக இருக்கான். இதுக்கு மேலே அவகிட்ட தான் ஃபோன் பண்ணி நம்ம கேட்கணும் போல். ஒரு நிமிஷம், நான் அவகிட்ட கேட்டுட்டு வரேன். இப்போ யார் கால் பண்ணுறது? என்ன மச்சி சொல்லுடா. என்ன விருந்தில் தடபுடலாக இருந்ததா? முடிஞ்சிச்சா? அதை விடு மச்சி, இங்கே ஒரு பிரச்சனை. உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னது? உன்னை தேடி வந்த ஒரு பொண்ணு வந்து இங்கே கல்யாணத்தை ஆக்சிடென்ட் பண்ணிட்டா. என்ன சொல்ற? விடு மச்சி, கல்யாணத்தோட ஆக்சிடென்ட்டை நம்ம உண்மையாக்கிடுவோம். என்னடா சொல்ற? இல்லை, எனக்கு புரியல. கல்யாணத்துக்கு கல்யாண யோகம் வந்தாச்சு. வெயிட் அண்ட் வாட்ச் மச்சி. ஏதோ பிளான் பண்ணிட்ட போல மச்சி. என்ன ரூபி, அவன் என்ன சொல்கிறான்? அவன் சொரக்காயில் உப்பு இல்லைன்னு சொல்கிறான். நான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு. கேட்டியாடி எங்கேயாச்சு? இங்கே பாரு, அதை மறுபடியும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் இறங்கிட்டேன். இதிலேருந்து வெளியில் வரணுன்னா நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் முடியும். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா உனக்கு? என்ன ரூபி சொல்கிற? அப்படியா சொல்கிறான்? அப்படித்தான் சொல்கிறான். அச்சச்சோ, இப்போ என்னடி பண்ணுறது? எங்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்கிறது? இப்போ நான் என்ன பண்ணட்டும்னு நீ சொல்லு. நீ அவன்கிட்ட ஃபோனை கொடு, நான் பேசி பார்க்குறேன். அவன்தான் நீ நேரில் வந்து பேசினாதான் ஒத்துக்குவேன்னு சொல்கிறானேடி.
நீ ஃபோனை கொண்டு போய் குடுடி முதல்ல. ஏண்டி என்னைய போட்டு நடுவில் இழுத்து விட்டுட்டு சாவடிக்கிற. ப்ளீஸ் என் பட்டுல செல்லம்ல எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ் டி. ஹலோ மாப்பிள்ளை சார். டேய், நீங்கள் 2 பேரும் சர்ச்சு பக்கத்தில் வாங்கடா. நான் ஃபோனை கட் பண்ணிடுறேன். அவ லைனில் தான் இருக்கா, உங்ககிட்ட பேசணுமா. 2 வார்த்தை என்னன்னு கேட்டுருங்களேன். எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே டீல் பண்ணிக்கலாமே. ஏன் அம்மனி, உங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதுங்களா? நல்லா தெரியுமே. அப்புறம் நான் தமிழில் தானே சொன்னேன் அவங்கள நேரில் வந்து பேச சொல்லுங்கன்னு. ஃபோன்லலாம் பேச முடியாதுங்க அம்மனி. இந்த மாப்பிள்ளைக்கு எப்பவும் ஒரே பேச்சு ஒரே வாக்கு தான். என் நம்பர் உங்ககிட்ட இருக்குதுல்ல, அவங்க வந்ததும் இதே இடத்துல நின்றுட்டு கால் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். இல்லை அவங்க வர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இங்கிருந்து கிளம்பிருங்க. தேவையில்லாமல் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அம்மனி, சொன்னால் கேளுங்க. எல்லாம் என் தலை எழுத்து. கேட்டியாடி அவன் என்ன சொன்னான்னு? இப்போ என்ன பண்ணலாங்கிற? இருடி 2 நிமிஷம். என்ன யோசிச்சுட்டே இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே உனக்கு டைம் இல்லை. சரிடி, நான் கிளம்பி வரேன். அது வரைக்கும் இங்கே நான் என்ன பண்ணுறது? அவனை ஃபாலோ பண்ணு. வாட்? அவனை ஃபாலோ பண்ணி என்ன பண்ண? அவனை பற்றி அவனோட குடும்பத்தை பற்றி விசாரிச்சு வைடி. எதுக்குடி? நிஜமாவே அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன? சி, அவன் யார், எப்படிப்பட்டவன், அவனை எவ்வளோ தூரம் நம்பலாம், இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம்ல. அப்போதானே அடுத்து எப்படி மூவ் பண்ணலான்னு யோசிக்க முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்டி. ஹலோ ஹலோ மேடம், மாட்டிக்கிட்டோம் இல்லை மாட்டிக்கிட்ட. இதெல்லாம் தேவையில்லாத ஆணி. எதுக்கு இந்த ட்ராமா போடணும்? இப்போ இப்படி அவஸ்தைப்படணும்? நான் ஒரு பெஸ்ட்டான ஐடியா சொல்லவா? என்ன? பேசாமல் நேராக போய் உங்கள் வீட்டு காட்சில்லா காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து இதான் நடந்துச்சு, இதான் மேட்டருன்னு சொல்லிடு. 4 கிழி கிழிச்சாலும் பரவாயில்லன்னு வாங்கிக்கோ. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி எப்படியாச்சும் சமாதானம் பண்ணிடலாமா? அப்புறம் நான் நினச்சது எதுவுமே நடக்காது ரூபி. நான் மட்டும் அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோ, அடுத்த செகண்டே என்னை ஹவுஸ் அரெஸ்ட் வச்சிருவாங்க. அப்புறம் என்னை நிச்சயம் பண்ண வந்தான் பாரு ஜிராஃபி மாதிரி ஒரு மாப்பிள்ளைக்காரன். அந்த ஜிராஃபிக்கே பிடிச்சி என் தலையில் கட்டி வச்சிருவாங்க. அவனை கட்டிக்கிட்டு அவன் மூஞ்சியை எக்கி எக்கி பார்த்து பேசியே எனக்கு கழுத்து நீண்டு போய் நானும் ஜிராஃபியாக ஆயிடுவேன். நல்லது தாண்டி, ஜோடி பொறுத்து அமோகமாக இருக்கும்ல. செருப்பு பிஞ்சிரும் சொல்லிட்டேன். கிண்டலா பண்ணுற? இப்போ நீ நான் சொன்னதை செய்ய முடியுமா முடியாதா? அதை மட்டும் சொல்லு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதழ். இதையே சாக்கா வச்சு அந்த மாப்பிள்ளைக்காரன் வேற ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுவ? எந்த மாப்பிள்ளைக்காரன்? ஸோ அதான் அந்த ட்ராமா கல்யாணம் பண்ணியே அவனை தான் சொல்கிறேன். அவனை பார்த்தா டேஞ்சரான ஆள் மாதிரி தெரியுதுடி, அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த ஒரு தடவை மட்டும்தான் ரூபி, அவனை வீடியோ காலில் ஆன்ட்டிக்கிட்ட பேச வச்சுட்டா போதும். நெக்ஸ்ட் டைம் கேட்டாங்கன்னா நான் வேறு மாதிரி சமாளிச்சுப்பேன். தொடர்ந்து அந்த மாப்பிள்ளையை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு வை, அவன் செத்துட்டதா சொல்லி இன்னொரு ட்ராமா பண்ணிடுவோம். ஓ மை காட், அது இன்னும் 7:30 கூட்ட போகுதுடி பைத்தியமே. இல்லைடி, அதுக்கு முன்னாடி நானும் என் புருஷன் கூட ஃபாரினில் செட்டில் ஆக போகிறேன்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு கிளம்பிடுவேன். ஃபாரின் போன அப்புறம் அந்த புருஷனை பற்றி வீட்டில் ஏதாச்சும் கேட்டால் அப்போ அவன் செத்துட்டான்னு சொல்லி ட்ராமா பண்ணி அதோடு அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிடுவேன். ப்ராப்ளம் போயே போயிடும். எப்படி என்னோட ஐடியா சூப்பராக இருக்குல்ல? இலவெடுத்த ஐடியா மாதிரியே இருக்குது. என்னமோ பண்ணி தொலை. இப்போ என்ன,
நான் அவனை பற்றி விசாரித்து தொலைக்கணுமா? சரி, செஞ்சு தொலைகிறேன். பட் இந்த விஷயத்தில் நான் ஹெல்ப் பண்ணுறது இதான் லாஸ்ட்டு, சொல்லிட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி முட்டைக்கண்ணி டார்லிங். என் செல்ல குட்டி, நீ என்னோட திக்கஸ்ட் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இல்லை? இந்த சி ரொம்ப கொஞ்சாத, வை ஃபோனை வை. ஸோ ஸ்வீட். உம்மா, நான் சொன்ன மாதிரி சமத்தா பண்ணிடு. முக்கியமாக அவனோட வீக்னஸ் என்னங்கிறத டீட்டெயிலாக விசாரிச்சுக்கோ, ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னடி பண்ண போகிற? ஒரு சேஃப்டிக்கு தாண்டி. அவன் நம்மளை வச்சு ஏதாச்சும் பிளான் போட்டால் அவனை திருப்பி மடக்கிறதுக்கு நமக்கு ஒரு துருப்பு சீட்டு வேணும்ல. இங்கே பக்கத்தில் தான் செவுரு இருக்குது, அங்கே போய் நல்லா முட்டிக்க போகிறேன்டி நான். ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தான் இப்படி வேண்டாத வேலையை பார்த்து தொலைக்கிறியோ? எனக்கு ஒன்றும் புரியலை. நாளைக்கு இதனால் பெருசாக ஏதாச்சும் சிக்கல் வரப்போகுது. அப்போ மாட்டிக்கிட்டு நல்லா முழிக்க போறடி நீ. அதை நான் பார்த்துக்கிறேன், விடு. உன்னை திருத்தவே முடியாதுடி. எப்படியோ போய் தொலை, போ. டேய், என்னங்கடா இப்படி ஏலியனை பார்க்குற மாதிரியே பார்க்குறீங்க? டேய் மாப்ஸு, என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க? எவ்வளோ பெரிய வேலையை பண்ணிட்டு வந்து எப்படி அசால்ட்டாக கதை சொல்கிறான்னு பார்த்தியா மச்சி? எனக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல என்னைய ஏமாத்திட்டு போய் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கான் பாருடா இவன். அவன் தாலியை முழுசா கட்டலன்னு சொல்றானே மச்சான், அப்புறம் அது எப்படி கல்யாணம் ஆகும்டா? அந்த புள்ள அவங்க வீட்டில் இவனை புருஷன் தானே சொல்லி வச்சிருக்கான். அது எதுக்கு அப்படி சொல்லிச்சோ யாருக்கு தெரியும்? ஏன் மாப்ஸு, இதனால உனக்கு எது சிக்கலாயிட போகுதுடா? அந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருக்குமோ என்னமோ. அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா உன் மேல சீட்டிங் கேஸை போட்டு தூக்கிட்டு உள்ள போய் வச்சுட்டு நொங்கு எடுத்துட போறாங்கடா. எதுக்கு நீ எங்கேயாச்சும் போய் தலைமறைவாயிரு மாப்ஸு. அந்த முன்னாடி இருக்கிற 3 முடியை பிச்சு எரிஞ்சிருவேன், சொல்லிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்னையும் இப்படித்தான் சொல்லி பயமுறுத்தின, இப்போ அவனையும் அப்படிதான் சொல்ற. ஆமா, நீ என்ன ஐடியால இருக்க? எங்க 2 பேரையும் ஒழிச்சு கட்டிட்டு இந்த ஊரை நீயே ஆளனான்னு இருக்கியா? ஆமா, இது அப்படியே பெரிய மைசூர் மகாராஜா கோட்டை. இதை நான் ஆண்டு உருள போறேன். போடாங் ஈமு கோழி முட்டை. நீங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டு வந்திருக்க காரியம் அப்படிடா. நீ யாருன்னே தெரியாத பொண்ணை லிப் டு லிப் கிஸ் அடிச்சிட்டு வந்திருக்க. அவன் அதுக்கு ஒரு படி மேல போய் ஃபோர்ஜரி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கான். நீங்க 2 பேரும் பண்ண வேலைக்கு போலீஸ் வந்து உங்களை பிடிக்கும் போது உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்னையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிட்டா அப்புறம் நான் என்ன செய்ய? எனக்கு இன்னும் ஒரு வாட்டி கூட நடக்கலடா. கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரியா இருக்கேன். அடிங்கொங்கனா பயல, இதுக்கு தான் எங்களை தலைமறைவாயிடு சொல்றியாடா? நாங்க போலீஸுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கணும், நீ மட்டும் ஜாலியா இருக்கலான்னு பாக்குறியா? நான் யமலோகத்துக்கே போறதா இருந்தாலும் எருமையே உன்னையும் இழுக்காம போக மாட்டேன்டான். டேய், நீ செத்தா நானும் ஏன்டா சாகணும்? அதுக்கு வேற ஆளை பாரு. அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. டேய், நான் இப்போ தனி மனுஷன் இல்லடா. என்னை நம்பி ஒருத்தி இருக்கா. நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளையும் பார்க்கணுமா இல்லையா? மாப்ஸு, பாரு மாப்ஸு, எவ்வளோ செல்ஃபிஷாக பேசுகிறான் பாத்தியாடா? டேய் செலுப்பி மவனே, உனக்கு ஏதாச்சும் நடந்தாதானே பொண்டாட்டிய பார்ப்ப, அப்புறம் புள்ளைய பார்ப்ப. டேய் ஷாம்பு மவனே, இன்னைக்கு உன் கையை ஒடிச்சு சூப்பு வச்சு குடிக்கலன்னா என் பேரு நெப்போலியனே இல்லடா. நீ சூப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு நான் ஆப்பு வைக்கல, எனக்கு கல்யாணமே இல்லைடா. சி, என் பேரு கல்யாணமே இல்லைடா. உனக்கு என்னைக்குமே கல்யாணமே இல்லடா வெங்காயம். டேய் டோய். ஏய்ச்சி, நிறுத்துங்கடா. எங்க வந்தாலும் நாய் மாதிரி அடிச்சுக்கிட்டு. நீ இந்த பக்கம் வா. டேய், ஏன்டா நீ அவங்கிட்டயே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஒரு முக்கியமான விஷயமா ஒரு பிளான் போட கூப்பிட்டேன்.
2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க. என்ன என்ன பிளானு? அப்பாவுக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சாம்டா. மூச்சு குழல்லையும் ரத்தம் கசிஞ்சிக்கிட்டே இருக்குதாம். அதான் இரும்பும் போதும் தும்பும் போதும் ரத்தம் வருது அவருக்கு. ஃபாதர் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. ஒரு கிட்னி விலைக்கு வாங்கி மாற்றணும்னாலே 12 லட்சம் 15 லட்சம் வரைக்கும் செலவாகுமா. என்கிட்ட இப்போ 5 லட்சம் இருக்கு. எனக்கு நடந்த இந்த ட்ராமா மேரேஜை யூஸ் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட இருந்து பேலன்ஸ் பணத்தையும் வாங்க போற. அவ பணம் கொடுக்க ரெடியா தான் இருப்பா போல. ஆனா அவ ஏன் அப்படி பண்றா, அவ யாரு, அவளோட பேக்ரவுண்டு என்னன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் அந்த காரியத்துல இறங்கலாம்னு இருக்கேன். அதனால தான் அந்த பொண்ணை நேர்ல வர சொல்லியிருக்கேன். அவளுக்கு காரியம் ஆகணும்னா கண்டிப்பா வந்து தான் ஆகணும். இதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சப்போர்ட்டா இருக்கணும். ஓகேவா? டேய் கல்யாணம், நீ அந்த முட்டைக்கண்ணியை கரெக்ட் பண்ணு. அவளை வச்சு தான் அவளை மடக்கணும். நானா? தெரியாம உதட்டு சாயம் ஒட்டுனதுக்கே நடு ரோட்ல தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போனாடா அவ. அவளை கரெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணேன்? நான் தான் சொன்னேன்ல, இதுக்கெல்லாம் அவன் சரிப்பட்டு வர மாட்டான்னு. தூ. எதுக்கு இப்படி 2 பேரும் கோரஸா துப்புறாங்க? காரி துப்புற அளவுக்கு ஏதாவது சொல்லிட்டோம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்கள் எல்லாம் நெப்புவை காட்டுங்கன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. இந்த கதையில் இன்னும் அடுத்தடுத்து இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளையோட அம்மா யாருன்னு மாப்பிள்ளைக்கு தெரியாது. அவன் அதை தெரிஞ்சுக்கணும். அம்மாவுக்கும் பெருமாளுக்கும் என்ன சம்மந்தம், இன்னும் நிறைய இருக்குது. அதனால் அதை தொடர்ந்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான் போகும். லவ் ஸ்டோரியாக ஒன்று போட போகிறேன். உன்னோடு நான் இருந்தால் அந்த கதையை பற்றி நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாளுக்கு லவ் ஸ்டோரினா ஒரு நாளைக்கு நண்பேண்டா மாறி மாறி வரும். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.